குட் மார்னிங் பிரைஸ்லான். எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்துச்சுன்னு ஒரு கப் டீ குடிக்கிறது கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு மாத்திரமில்ல, நிறைய பேருக்கு காலையில் டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது வந்து ஒரு ரெகுலர் பழக்கமாக இருக்குது. நல்லது தான், நமக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ரொம்ப அவசியங்க. நமக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய உள்ளான மனுஷனுக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் ரொம்ப அவசியம். நம்மளுக்கு எப்படி இந்த டீ கப் ஒரு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கோ, அதே மாதிரி தான் உள்ளான மனுஷனுக்கும் அதிகாலை தியானங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன தியானம் நம்ம செய்யலாம். ஒரு நாள் காலையில் தாவீது என்ன செஞ்சிருக்காருன்னா, கிளம்பி அவர் எப்பவும் போல அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒருபோதும் அவருடைய தகப்பன் அவரோட பேசினதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகள் வேதத்தில் சொல்லப்படல. ஏனென்றால் அவன் முழு குடும்பத்தாலே தன் சகோதரராலே பகைக்கப்பட்டவனாய் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அழைப்பு என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில அவன் எதுவுமே இல்லை. அவங்க குடும்பத்தினர் அவனை நேசிக்கிறக்கோ அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையும் இல்லை. எல்லாரும் அவனை வேற்று மனிதராக நிறைய முறை பார்த்துருக்காங்க. அன்னைக்கு என்னமோ காலையில தாவீது ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பாவோட வேலைக்காரர்கள் 2 பேர் வந்து தாவீது 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 வா, உங்க அப்பா உனக்கு கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் தாவீதோட காதுகள் கேட்குது. தாவீதுக்கு நம்பவே முடியல. அப்பா கூப்பிடுறாரா? அப்பா கூப்பிடுறாருன்னு ஏதோ ஒன்று வேலைக்காக தான் இருக்கும், இல்லை வேற ஏதாவது இருக்கு, இல்லை இவங்க சந்தோஷமா சொல்றாங்களே, அப்பா ஏதோ நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கே, வேற மாதிரி இவங்க நம்மளை அழைக்கிறாங்களேன்னு சொல்லி தாவீதோட இருதயத்துல ரொம்ப மனசெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோட அவன் அப்பா கிட்ட ஓடி வராங்க. ஆனா நடந்த விஷயம், அவங்க அப்பா ஒன்றும் அவனை உண்மையை அழைக்கல. அழைக்க சொன்னது சாமுவேல். சாமுவேல் கிட்ட அழைக்க சொன்னது ஆண்டவர் ஆகிய தேவன். இன்னைக்கு நான் சொல்றேன், உலகத்தார் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு முன் வராங்களோ இல்லையோ, குடும்பத்தார் நமக்கு சந்தோஷத்தை சொல்றக்கோ அந்த நல்ல செய்தியை சொல்றக்கோ முன் வராங்களோ இல்லையோ, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இவன் தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஒரு நாளும் யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளாத நேரத்துல கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டு அவன் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னைக்கு காலையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறார். அவரிடத்திலிருந்து ஒரு விசேஷித்த அழைப்பு உங்களுக்கு வருகிறது. அவர் உங்களை அழைக்கிறார். நேசர் குமாரனாக, குமாரத்தியாக, ஒரு தோழனாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஒரு பெஸ்ட் காலிங், ஒரு பெஸ்ட் நன்மையான காரியம் ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களை தேடி வருகிறது. காட் பிளஸ் யூ. ஆமென்.